So welcome students for this evening NMMS class. இந்த NMMS கிளாஸை உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம அறிவியல் பார்க்கலாம். இன்றைக்கி we will see the science. முதல் கேள்வி 111வது கேள்வி. அந்த கேள்வி 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுக. கன்வெர்ட் 90 டிகிரி இன்டு ரேடியன். அதாவது இந்த ரேடியன் என்றால் என்ன, டிகிரி என்றால் என்ன? டிகிரி என்ன, அந்த இது வச்சு பாகைமானி வச்சு, அது என்ன அதுக்கு பேர் இங்கிலீஷில், அந்த அதை வச்சு கண்டுபிடிப்பீங்க இல்லையா, எவ்வளோ டிகிரின்னு கண்டுபிடிப்பீங்க இல்லையா, 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? என்னது பேரு? அது பேரு ப்ரொடக்டர். அது வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதுதான் டிகிரி. ஆனால் ரேடியன் ஒன்று அதுக்கு ஒரு கோணத்தை, ஆங்கிளை மெஷர் பண்ணும்போது நீங்கள் டிகிரியில் மெஷர் பண்ணலாம், அந்த ரேடியன்லேயும் மெஷர் பண்ணலாம். ரேடியனில் மெஷர் பண்ணுறதுக்கு கருவி கிடையாது, ஆனால் டிகிரியில் மெஷர் பண்ணிட்டு அதை ரேடியனாக மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு இது எடுக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், எப்படின்னு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஸோ இதை ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆங்கிள் கொடுத்தா அது ரேடியனாக, ஒரு டிகிரியில் கொடுத்தா அது ரேடியனாக மாற்றுவது எப்படி, இல்லை ரேடியனில் கொடுத்தா டிகிரியாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் படிச்சிருப்பீங்க ரேடியனு, பட் இப்போ உங்களுக்கு ஞாபகம் வராமல் போகலாம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணி படிக்கிறது இல்லை. ஒரு டைமில் கோணம் படிக்கிறோம், டிகிரி படிக்கிறோம், அப்புறம் ஒரு 10 வாரம் கழித்து ரேடியன் படிக்கிறோம். அதனால் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடுது. ஆனால் அதனால தான் அது நமக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது. அது உங்கள் குறைபாடு இல்லை, நம்ம இது குறைபாடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி குறைபாடு இருந்துட்டு போதும், அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம், நம்ம படித்து பழகிக்கலாம் விடுங்க. பாருங்கள், ரேடியனா இல்லை, இதில் இல்லை, சரி, ஓகே. ரேடியன் என்னன்னா பாருங்கள், ஒரு டிகிரியை அதாவது ஆங்கிள் அல்லது கோணம், நான் இங்கிலீஷில் எழுத முடியும். ஆங்கிளை டிகிரியில் எழுதலாம் அல்லது ரேடியனில் எழுதலாம். இப்போ எல்லாரும் பாருங்க, சர்க்கிள், ஒரு வட்டத்தில் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க. 2π பையன் போடுறேன், PI போடுறேன், நீங்கள் எழுத முடியாது, πr போடுறோம். இந்த பை தான் அந்த ரேடியன். ஆக்சுவலாக அந்த பை தான் அந்த ரேடியன். என்னென்னா, அந்த வட்டம் என்பது சுற்றளவு என்றால் எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கிருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு சர்க்கிள் மறுபடியும் அதே இடத்துக்கு வரும். அப்படி பண்ணும்போது 360 டிகிரி நம்ம கவர் பண்ணுறோம். ஒத்துக்கிறீங்களா? அப்படி பண்ணும்போது அதாவது 360 டிகிரி என்பது, ஓகே, 360 டிகிரி என்பது ஈக்குவல் டு 2π ரேடியன். 2π ரேடியன். அதனால தான் அங்கே 2πr வந்தது. இது தெரியாமே நம்ம படிச்சிட்டோம், பரவாயில்ல, தப்பு இல்லை. 2π ரேடியன். யாரோ வந்துட்டாங்களாட்டிருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. ஹூ இஸ் தட் பர்சன் வந்தது? அவங்க உள்ளே விட்டுறலாமா? உள்ளே விட்டுறலாம். ஸ்வேதாஸ்ரீ, யோகா, ஸ்வேதாஸ்ரீ எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வாங்கண்ணா, இல்லாட்டி ஒவ்வொருடையும். ஓகே, ஸோ இந்த 360 டிகிரி என்பது 2π ரேடியன் அப்படிங்கிறாங்க. அப்படி என்றால் இப்போ கேள்வி என்னன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், கேள்வி படிச்சுக்கலாமா? 90 டிகிரி என்பது எவ்வளோ ரேடியன் கேட்குறான். 90 டிகிரி என்பது எவ்வளோ ரேடியன்? கன்வெர்ட் 90 டிகிரி இன்டு ரேடியன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, 360 டிகிரி 2π ரேடியன். அப்போ 90 டிகிரி எவ்வளோ ரேடியனாக இருக்கும்? ஈக்குவல் டு 360 டிகிரி 2π ரேடியன் சொன்னோம். அப்போ 90 டிகிரி எவ்வளோ ரேடியனாக இருக்கும்? அரசி, நித்யஸ்ரீ இவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வாங்கண்ணா. இனிமேல் ஒவ்வொரு அடி சொல்லிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் முன்னாடியே வாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்னா, 360 டிகிரி 2π ரேடியன் என்றால் 90 டிகிரி 4ஆல் வகுக்கணும். 2π 4ஆல் வகுத்து என்ன ஆகும்? π/2 வருமா? π/2 வருமான்னு கேட்குறேன்.
ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்போ 360 டிகிரி என்பதை 2π ரேடியன் என்று சொன்னோம். அப்போ 90 டிகிரி என்பது எவ்வளோ இருக்கும்? 360 4ஆல் வகுத்தா 90 வருது. 2π 4ஆல் வகுத்தா π/2 வருமா? π/2 வருமா வராதா? பாருங்க, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க உங்க இதெல்லாம். π/2 வருமா? இப்போ ஆன்சர் எங்கே பாருங்க. 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுங்க. π/2 ரேடியன், π/3 ரேடியன், 2π/2 ரேடியன், 3π/2 ரேடியன் கொடுத்துருக்காங்க. எது சரியான விடை? 3π 3π/2 இல்லையே, இப்பதான் பார்த்தோமே. π/2 ரேடியன் சொன்னோம். அப்புறம் ஏன் உங்களுக்கு 3π/2 வருது? 5/2 சார். ஏன் 3π/2 சொல்றீங்கம்மா? இப்பதான் π/2 படிச்சுட்டு வந்தோம். திடீர்னு அதுக்குள்ள 3π/2 ஆயிடுச்சா? இப்போ இங்க பாருங்க, 90 டிகிரி என்பது π/2 ரேடியன். இப்போ மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 2π/2ங்கிறது π ரேடியனா? 2 கேன்சல் ஆயிடுதா? மூணாவது ஆப்ஷன் பாருங்க, 2π/2 ரேடியன் கொடுத்துருக்காங்களா? அப்போ அது 2 கேன்சல் ஆகி π ரேடியனா? எஸ். π ரேடியன் எவ்வளவு டிகிரி? அப்போ π ரேடியன் எவ்வளவு டிகிரி இருக்கும்? 360 டிகிரி 2π ரேடியன் சொன்னோம். அப்போ π ரேடியன் எவ்வளவு டிகிரி இருக்கும்? டிகிரி சார். 180 டிகிரி சார். 180 டிகிரி. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இங்க பாருங்க, இங்க 90 டிகிரி என்பது π/2 ரேடியன், 180 டிகிரி என்பது ஈக்குவல் டு π ரேடியன். ஓகே ஓகே. இப்போ பாருங்க, அந்த அதில் எல்லா இதையும் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது π/3 ரேடியன் கொடுத்துருக்காங்க. π/3 ரேடியன் எவ்வளோ டிகிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்க, 2π ரேடியன் வந்து 360 என்றால் π/3 ரேடியன் எவ்வளோ இருக்கும்? 360 டிவைடட் பை 2π, அப்புறம் அது இன்ட்டு போடணும். அப்புறம் இன்ட்டு என்னது? π/3 போடணும். இன்ட்டு π/3. இப்போ இங்கே பை கீழே இருக்கு, மேலே பை கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா 360 டிவைடட் பை 2, அந்த பை இன்ட்டு π/3 இன்ட்டு 3, கீழே தான் 3 வரும். ஓகே, அப்போ இருங்க, ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், அப்போ எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. பை 3, அப்போ என்ன வருது? எவ்வளோ டிகிரி வருது? 60 டிகிரி வருதா? வருது சார். 60 டிகிரி வரும். 60 டிகிரி வரும் இல்லையா? அடுத்தது பாருங்க, இப்போ 3π/2 ரேடியன்னா எவ்வளோ டிகிரி வரும்? 3π/2 ரேடியன். எல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. யாராவது ஆன்சர் பண்ணணுங்கிற அது கரெக்டாக ஆன்சர் இருந்தால் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. சும்மா ஓப்பன் பண்ணி வைக்காதீங்கம்மா. 3π/2 ரேடியன் என்றால் எவ்வளவு டிகிரி? கால்குலேட் பண்ணுங்க. அஜித், சும்மா ஆன் பண்ணாதீங்க. கரெக்டா தெரிஞ்சா மட்டும் தான் ஆன் பண்ணணும். சும்மா ஆன் பண்ணீங்கன்னா நான் இங்க பார்த்துட்டு இருக்கிறேன், அப்புறம் உங்களை நான் நீக்கிடுவேன். திறந்தாலே கரெக்டான ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்க நித்யஸ்ரீ. 3π/2 ரேடியன் என்பது எவ்வளவு டிகிரி கேட்கிறேன்? 2π 300 சார். இல்லை, ராங். சும்மா மொட்டையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கால்குலேட் பண்ணி தான் சொல்லணும். இந்த சும்மா சொல்ற வேலையாகாது. கால்குலேட் பண்ணுங்க. 90 டிகிரி என்பதை π/2 ரேடியன் சொன்னோம். அப்போ 3π/2 ரேடியன் எவ்வளவு இருக்கும்? இப்போதான் நம்ம சொன்னோம் 90 டிகிரி என்பதை ரேடியனாக மாற்றுகன்னு சொல்லி π/2 ரேடியன் கண்டுபிடிச்சோம். இப்போ நான் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு சொல்றேன். 3π/2 ரேடியன் எவ்வளவு டிகிரி இருக்கும்? 270 சார். 270. வெரி குட். யார் சொன்னது? 270 சொன்னது யாரு? தீபிகா ஸ்ரீ சார். தீபிகா ஸ்ரீ. குறும்புக்கார ஸ்ரீன்னு பேர் அதுக்கு. தீபிகா ஸ்ரீக்கு பேர். ஓகே, பரவாயில்ல. தீபிகா ஸ்ரீ நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தானே?
எஸ் சார். சரி, ஓகே ஓகே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அப்போது நீங்கள் ஒரு கேள்வி எடுத்தால், குழந்தைகளா, கேள்வி எடுத்தால் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மட்டும் பத்தாது, மற்ற 3 ஆன்சர் ஏன் தவறுனுங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்ல மனப்பாடம் ஆகிடும் உங்களுக்கு, இல்லையா? புரிஞ்சுதா? π/4 ரேடியன் அப்படின்னா எத்தனை டிகிரி இருக்கும்? π/4 ரேடியன் என்றால் எவ்வளோ டிகிரி இருக்கும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். π/4 ரேடியன் என்றால் எத்தனை டிகிரி இருக்கும்னு கேட்குறேன். அதில் கொஸ்டின் இல்லை, நானாக சொல்கிறேன். π/4 ரேடியன். இப்போ π/2 ரேடியன் நம்ம 90 டிகிரி சொன்னோம். அப்போ π/4 எவ்வளோ டிகிரி இருக்கும்? 450. நல்லா பாருங்க, நல்லா கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 120 சார். தவறு. சரி, கால்குலேட் 45 சார். 450 45. வெறும் 45. இந்த 450 ஏன் இந்த மாதிரி தப்பா சொல்றீங்க? 45 என்பது சரியான விடை. யார் 45 சொன்னது? தீபிகா ஸ்ரீ சார். ஓ, தீபிகா ஸ்ரீதானா? ஓகே, பரவாயில்ல. ஸோ 45 வந்து சரியான விடை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்த்து 2π ரேடியன் என்பது 360 டிகிரி என்றால் π ரேடியன் என்பது 180 டிகிரி, π/2 90, π/4 45. அதுக்கு உள்ளே ஏதாவது கேட்டால் π/6 எவ்வளவு இருக்கும்? π/6 எவ்வளோ இருக்கும்? π/6 எவ்வளோ இருக்கும் சொல்ல பார்க்கலாம். 2π வந்து 360. அப்போ π/6னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நல்லா கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லணும், தப்பா சொல்லக்கூடாது. சொல்லாமே 30 சார். 30. 56 சார். கரெக்ட். 30 என்று யார் சொன்னது? 30 யார் சொன்னது? தீபிகா ஸ்ரீ சார். தீபிகா ஸ்ரீ, இனிமேல் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மற்ற குட்டி குழந்தைகள்லாம் சொல்லிட்டு, தீபிகா ஸ்ரீ 9வது படிக்கிற குழந்தை, நமக்கு தெரிஞ்ச குழந்தை தான் அது. இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? மற்ற குழந்தைகளை சொல்லட்டும், சரியா? ஓகே சார். அது யாருக்கு அப்ப நீங்க சொல்லலாம், ஒன்று வேண்டாம். அடுத்தது 112வது கேள்வி. இது வேணா படிங்க தீபிகா ஸ்ரீ. தமிழ்லையும் படிங்க, இங்கிலீஷ்லையும் படிங்க பார்க்கலாம். நீரியல் அழுத்தம் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? The hydraulic press works according to. நீரியல் அழுத்தி எதன் அடிப்படையில் இயங்குகிறது? The hydraulic press works according to பாஸ்கல் லா. வெரி குட், பாஸ்கல் லா என்பது சரியான விடை. இப்போ சரி, இப்போ ஒவ்வொன்றா உராய்வு என்றால் என்ன? ஃப்ரிக்ஷன் என்ன? யாரோ ஒரு சொல்லுங்க. தீபிகா ஸ்ரீ வேண்டாம், மற்ற யார் வேணா சொல்லலாம். உராய்வு என்றால் என்ன? ஃப்ரிக்ஷன் என்றால் என்ன? நம்ம இப்போ பாஸ்கல் அப்படின்னு கண்டுபிடிச்ச கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அதை ஒரு பக்கம் வைங்க. இப்போ நம்ம மைண்டும் மற்ற ஆப்ஷனில் என்னதான் மீன் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஃப்ரிக்ஷன் என்றால் என்ன? ஃப்ரிக்ஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க? ஃப்ரிக்ஷனா ரெண்டு பொருளும் அப்போ ரெண்டுமே சாலிடாக இருக்கணும். ரெண்டுமே திடப்பொருளாக இருக்கு. ஒரு திடப்பொருள் இன்னொரு திடப்பொருள் மேலே மூவ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷன் உராய்வு இருக்கும். வெரி குட். அடுத்தது சர்ஃபேஸ் டென்ஷன் என்றால் என்ன? சர்ஃபேஸ் டென்ஷன் என்பது நான் சொல்கிறேன், ஒரு லிக்விட், ஒரு திரவத்தில் அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த மேல் பாகத்தில் உள்ள ஒரு ஃபோர்ஸுக்கு பேர் சர்ஃபேஸ் டென்ஷன் என்று பெயர். ஓகே. அடுத்தது பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட் என்றால் என்ன? திரவங்களின் பரப்பு விசை என்றால் என்ன? அப்படின்னா ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு பொருள் உள்ளே மூழ்கும் பொழுது அப்போ அந்த கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மேலே வரும் இல்லையா? இது உள்ளே போடும்போது கொஞ்சம் தண்ணி உயரம் அதிகமாகும். அதை பற்றி படிப்பது, அதை பற்றி சொல்லுவது தான் பயாண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் லிக்விட். பாஸ்கல் விதி என்றால் என்னன்னா, ஒரு பக்கம் ஒரு பைப் இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு பைப் இருக்குது. ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பைப்பு ரொம்ப அகலமாக இருக்குது, இன்னொரு பைப்பு குட்டியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போது அந்த பெரிய பைப்பில் தண்ணி ஊற்றி அமுத்துனா சின்ன பைப்பில் சொங்கன்னு ஃபாஸ்ட்டாக வருமா வராதா? அதான் பெரிய பைப்பில் கொஞ்சம் மெதுவாக அமுத்துனா கூட சின்ன பைப்பில் டொயன்னு மேலே ஃபாஸ்ட்டாக வரும். அதுதான் அந்த பாஸ்கல் விதியோட ஒரு இது, சரியா? அதை வச்சு அது ஹைட்ராலிக் ப்ரெஸ் என்பது. ஹைட்ரா அப்படின்னாலே தண்ணின்னு அர்த்தம். ஹைட்ரா என்றால் தண்ணி. ஓகே. அதனால்
ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் சேர்ந்தது தான் தண்ணி, H2O அப்படிங்கிறோம் இல்லையா, H2O அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஹைட்ரா அப்படின்னா தண்ணி. அந்த ப்ரெஸ்ஸுங்கிறது அமுத்துவது. ஒரு அகலமான ஒரு பைப்பில் வச்சு ஒரு அமுத்துனா இந்த பக்கம் அந்த சின்னதாக பைப் இருக்கும்போது முதல்ல நீங்கள் சில இடங்களில் அந்த விளையாட்டுக்காக ஒரு இது பைப்பு உறிஞ்சி தண்ணியை உறிஞ்சி அப்புறம் அமுத்துனா சைனியன் தூரமாக போகுது, பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன பேருன்னு தெரியல எனக்கு. அது எப்படி பண்ணுதுன்னா அந்த குழாய் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கும். அதாவது வெளியே பெருசாக இருக்கும், அப்படியே போக போக சிறுசாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது வெளியே அதாவது ஒரு பக்கம் பெருசாக இருந்து போக போக சிறுசாக இருக்கும். அப்போ அந்த அகலமான பகுதியில் ஒரு ஒரு போட்டு அமுத்துனோம்னா இந்த சின்ன பகுதியில் ஸ்வைனியன்னு போகும். இந்த இன்ஜெக்ஷனே அப்படி தான். உங்களுக்கு உங்கள் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடுறாருல, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊசி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவர் அமுத்துற சைடு கொஞ்சம் அகலமாக இருக்கும், ஆனால் உங்களை குத்துற சைடு ஒல்லியாக இருக்கும். இது குண்டு, இது ஒல்லி. அந்த குண்டு அமுத்துனா அந்த ஒல்லியில் ஸ்வைங்கன்னு அந்த அந்த மருந்து உங்கள் இதுக்குள்ளே போகும். அதுதான் அதெல்லாமே இந்த நீரியல் அழுத்தி என்பதனுடைய அந்த அடிப்படையில் இயங்குகிறது. இப்போ புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ரைட். அடுத்தது பாருங்க. அடுத்தது யார் படிங்க? அதே தீபிகா ஸ்ரீயை படிக்க விட்டுறலாம் இன்னைக்கு ஃபுல்லா. தீபிகா ஸ்ரீ படிங்க பார்க்கலாம். நிலக்காற்று மற்றும் கடற்காற்று. இல்ல 113 படிங்க. கோளக ஆடி ஒன்றின் கோளக ஆடி ஒன்றின் வளையும் ஆரம் 30 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவை காண்க. Find the focal length when the radius of curvature of a spherical mirror is 30 centimeter. ஆக்சுவலாக அது இது நம்ம அந்த தியரி கொஞ்சம் போக வேண்டாம். அது இங்கே வரைஞ்சி காமிக்கிறதுக்கு என்னால் முடியாது. பட் காமிக்கலாம் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்பெரிக்கல் மிரர்னு எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸ்பெரிக்கல் மிரர் இப்படி இன்னொரு கரெக்டான ஒரு இது வேணுமே. ஸ்பெரிக்கல் மிரர் இப்படி பாருங்க. இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே இருக்கு. ஓ இருங்க பாருங்க இருக்குது. இதான் பாருங்க. இதான் தெரியுதா கண்ணா? தெரியுதா இந்த படம்? ஆரஞ்சு கலர்ல இப்படி இருக்கு. இப்படி பாரு, இப்படி வரைஞ்சு கர்வேச்சரா இருக்குது. இதுதான் இதுக்கு பேரு ஸ்பெரிக்கல் மிரர் பெயர். இங்கிருந்து இந்த பக்கம் இருந்து ஒளி வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகும். முதல்ல ஒளி இப்படி டொயன்னு அப்படி வரும், அப்புறம் இங்கே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி டொயன்னு இப்படி போகும். அதுதான். அப்போது இதுதான் மையப்புள்ளி. அதனுடைய ஆரம், இந்த வட்டத்தோட ஆரம் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு ஒரு ஃபோக்கல் லென்த்துங்கிறது நடுவால் இருக்கும். அப்போ நடுவால் ஃபோக்கல் லென்த் வந்து இந்த ஆரம் அந்த ரேடியஸை விட பாதி இருக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இப்போ ஆன்சர் என்ன? ரேடியஸை விட அந்த இது ஃபோக்கல் லென்த் பாதி இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 15 cm சார். 15 cm. வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, அடுத்தது இப்போ 15 cm சொன்ன பையன் படிக்கிட்டு. அடுத்தது 114. யார் உங்கள் பேர் என்னப்பா? மிதுன் ஸ்ரீ சார். மிதுன் ஸ்ரீ. ஓ பொண்ணா? சரி ஓகே. பொண்ணுங்க படிக்கண்ணா. இல்ல சார், பையன் தான் சார். ஸ்ரீ மிதுன் சார். ஸ்ரீ மிதுன் சொல். அப்புறம் மிதுன் ஸ்ரீன்னு போட்டிருக்கீங்க. ஓகே பரவாயில்ல. போடு சரி. படி 114 படிங்க. சரி நானே படிக்கிறேன். அவர் மிதுன் ஸ்ரீக்கு அதுக்குள்ள பசிட்டு இருக்கு. நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம். நிலக்காற்று மற்றும் கடற்காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு காரணம். ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் சீ பிரீஸ் இஸ் டியூ டு. முதல்ல லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் என்றால் என்னன்னு பார்க்கலாம். நிலக்காற்று மற்றும் கடற்காற்று என்றால் பார்க்கலாம். நீங்கள் சென்னையில் இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியும், கடலோரம் இருக்கிற குழந்தைகளுக்கு உள்ள இடங்களில் சாயந்தரமான கடற்காற்று வரும் தெரியுமா? சாயந்தரமான கடல்லேருந்து காற்று வரும். அதுக்கு கடற்காற்று என்று பெயர். மார்னிங் வெப்பமாக இருக்கும்போது நிலத்திலேருந்து காற்று போகும். அப்புறம் சாயந்தரம் அதாவது நிலத்திலேருந்து கடல் பார்த்து காற்று போகும். காலையில் சாயந்தரம் வரும். இது எதனால் நடக்கிறதுன்னு கேட்குறாங்க. வெப்பச்சலனம்.
மிஸ் என்னம்மா? வெப்பக்கடத்தல் சார். காலநிலை சார். வெப்பக்கடத்தல். காலநிலை முதல்ல படிக்கலாம் இருங்க. வெப்பச்சலனம், வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, காலநிலை மாற்றம். கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன், சேஞ்ச் இன் சீசன். எது கரெக்டான ஆன்சர்? கண்டக்ஷன். ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். கண்டக்ஷன் என்பது சரியான விடை. அது ஏன் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அது ஏதோ அந்த எடுக்கும்போது பார்க்கலாம். சேஞ்ச் இன் சீசன் கிடையாது. சேஞ்ச் இன் சீசன் வேற. ரேடியேஷன் என்பது சூடாக இருக்கிற ஒரு பொருள்லேருந்து அந்த அந்த சூடு வெளியேறுமில்ல, அதுதான் ரேடியேஷன் என்ற பெயர். கன்வெக்ஷன் என்பது மோஸ்ட்லி இந்த ஏர் சம்மந்தமாக, அதாவது லிக்விடு அதில் வரும். லிக்விடில் வர்றதா கன்வெக்ஷன். இப்போ இங்கே அப்படி இல்லை. ஒரு சூடான ஒரு நிலப்பரப்புலேருந்து ஒரு காற்று நேராக கடலுக்கு போகுது. கடலிருந்து நேரம் போகுது. இதுக்கு பேர் கண்டக்ஷன் என்று பெயர். கன்வெக்ஷன் வந்து லிக்விடு, திரவத்தில் வர்றதுக்கு பேர் கன்வெக்ஷன் என்று பெயர். இப்போதைக்கு அது தெரிஞ்சா போதும், மற்றதில் பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, 115. மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. யாரோ ஒருத்தர் படிங்க, லெஃப்ட் ரைட்டு படிங்க. கொஸ்டின்ஸ் படிங்க. லெஃப்ட்ல என்ன கொடுத்துருக்கான், ரைட்ல என்ன கொடுத்துருக்கான்னு படிங்க. ஏன் படிக்க மாட்டேங்கிறீங்க யாருமே? தீபிகா படிங்க. பொறுத்துக. வெப்ப குடுவை வில்லியம் கில்பர்ட். கலோரிமீட்டர் சர் ஜேம்ஸ் திவார். நிலை மின்காட்டி ஆபிரகாம் பென்னட். தங்க இலை நிலை மின்காட்டி பியரி சைமன் லாப்சார்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். தமிழ்ல, இங்கிலீஷ்ல பாருங்க. தெர்மோஃப்ளாஸ்க். தெர்மோஃப்ளாஸ்க்ல என்ன ஊற்றி வைக்கலாம்? தெர்மோஃப்ளாஸ்க் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? சுடு தண்ணி ஊற்றி வைக்கலாம், காஃபி ஊற்றி வைக்கலாம், அதெல்லாம் பால் ஊற்றி வைக்கலாம். அதெல்லாம் தெர்மோஃப்ளாஸ்கை கண்டுபிடித்தவர் யார் கண்டுபிடிக்கணும். கலோரிமீட்டர் என்பதை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ராஸ்கோப் என்பதை கண்டுபிடித்தவர் யார்? கோல்டு லீவ் எலக்ட்ராஸ்கோப் என்பதை கண்டுபிடித்தவர் யார்? இப்போ இந்த பக்கம் வில்லியம் கில்பர்ட், சர் ஜேம்ஸ் திவார், அப்ரஹாம் பென்னட், பியரி சைமன் லாப்லாஸ் அப்படின்னு 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு தெரியுற மாதிரி தெரியுதா? சார் தெர்மோஃப்ளாஸ்க் வந்து சர் ஜேம்ஸ் திவார் சார். ஆமா, தெர்மோஃப்ளாஸ்க் வந்து சர் ஜேம்ஸ் திவார் என்பது சரியான விடை. இப்ப ஏ வந்து 2 இருக்கிற ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல ஏ 2 இருக்கிறது எவ்வளவு இருக்குது? சார் கலோரிமீட்டர் வந்து பைரி சைமன். இரமா நான் 1 by 1 போலாம். இப்ப 4 ஆப்ஷன் கொடுங்க. 1 2 3 4 ஆப்ஷன்ல ஏ 2 உள்ள ஆப்ஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 2. அப்போ 3 4 என்பது சரியான விடை அல்ல, அது அவுட்டு. அப்போ 1 2ல ஏதோ ஒரு விடை அது. இப்போ இதுல எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ கலோரிமீட்டர் என்பதை கண்டுபிடித்தவர் யார்? கலோரிமீட்டர் என்பதை லாப்லாஸ் தான். பியரி சைமன் லாப்லாஸ் என்பவர், அவரு இன்னொருத்தர் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்க கலோரிமீட்டர். அப்போ வந்து பி வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் எது? ஏ வந்து 2 இருக்கிற ஆப்ஷன், பி வந்து 4 இருக்கிற ஆப்ஷன் எதுங்கிற எந்த ஆப்ஷன்? 4ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். அப்ப சியும் டியும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல. ஹலோ சில்ட்ரன், ஸ்டூடண்ட்ஸ், குழந்தைகளா பாருங்க, இங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 தெரிஞ்சா கூட நீங்க கரெக்டா போட்டு விடலாம். ஆன்சர்ல பார்த்து கரெக்டா போட்டு விடலாம். அப்ப இந்த எக்ஸாம் ஈஸியா, உங்க ஸ்கூல்ல கொடுக்குற எக்ஸாம் ஈஸியா? நீங்க சொல்லுங்க. இப்போ ஸ்கூல்ல தெரியலன்னா அவ்வளவுதான், எழுத முடியாது. முட்டை தான் கிடைக்கும், பெரிய முட்டையை போட்டு அனுப்புவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் தெரிஞ்சா கூட நம்ம ஆன்சர். அப்ப NMMS ஈஸியா கஷ்டமா? ஓகே, அடுத்து 116. 116 எனக்கு ஆன்சர் தெரியாது, அதனால விட்டுறேன். 117 போலாம். 117 பாருங்க. 117 யாரோ ஒருத்தர் படிங்க. பொறுத்துக்க, அதுவும் பொறுத்துக்க தான் படிங்க. லெஃப்ட் என்ன ரைட் என்ன இருக்கு படிங்க பார்க்கலாம். நான் படிக்கிறேன் சார். படிங்க. 1 acre 3.28 feet. 1 hectare 10.76 square feet.
1 meter, 4047 meter square. 1 square meter, 2.47 acre. 2 அது 47 படிக்கக்கூடாது, 2.47 படிக்கணும். சரியா? Sorry sir. ஓகே, ரைட்டு. பரவாயில்ல, சாரி எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பழகுறது தான். இதெல்லாம் நீங்கள் தப்பு செய்கிறது வந்து தப்பே கிடையாது. பட் இப்போ நம்ம கிளாஸில் தப்பு பண்ணிக்கலாம். நம்ம வந்து பெருசான பிறகு அந்த தப்பு பண்ணக்கூடாது, அவ்வளோதான். 1 ஏக்கர், இந்த பூமியெல்லாம் சொல்லும்போது என்கிட்ட ஒரு 2 ஏக்கரா இருக்குது அப்படின்னு உங்கள் அப்பாலாம் சொல்லியிருப்பார். எனக்கு ஏக்கராகவே இல்லை. 2.47 acre. 1 ஏக்கர் என்பது எவ்வளோ? 2.47 acre. எப்படிடா 1 ஏக்கர் என்பது எப்படி 2.47 ஏக்கர் ஆகும்? 47 meter square. இது 47 மீட்டர் ஸ்கொயர் என்பது சரியான விடை. ஏ வந்து 3, அதான். இப்போ ஆன்சர்ல ஏ வந்து 3 இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. எந்த ஆப்ஷன்? ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்குது. இப்போ நமக்கு அது 3 நாள் அவுட். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் எதுவும். அடுத்தது 1 ஹெக்டேர் ஈக்குவல் டு எவ்வளோ? எது கரெக்டா இருக்கும்? 2.47 தெரியாது. 1 ஏக்கர் ஈக்குவல் டு 4047 மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. ஏ வந்து 3 ஆயிடுச்சு. இப்போ ஏவும் 3 நீங்க விட்டுடுங்க. அப்போ பி 1 ஹெக்டேர் என்பது நமக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம். அடுத்தது சி 1 மீட்டர் ஈக்குவல் டு எதா இருக்கும்? Sir, 3.28. 3.28. இங்க பாருங்க, நல்லா பாருங்க, எல்லாரும் கண்ணில் விளக்கணும் பாருங்க. லெஃப்ட்ல ஏக்கர், ஹெக்டேர், ஸ்கொயர் மீட்டர் எல்லாமே அது ஒரு பரப்பளவை குறிக்கிறது. மீட்டர் என்பது நீளத்தை குறிக்கிறது. கரெக்ட் தானே? ஏக்கர், ஹெக்டேர், ஸ்கொயர் மீட்டர் என்பது பரப்பளவை குறிக்கிறது. மீட்டர் என்பதுதான் நீளத்தை குறிக்கிறது. அதே மாதிரி ரைட் சைடில் எது பரப்பளவை குறிக்கிறது, எது நீளத்தை குறிக்கிறது? 2, 3, 4 ஆப்ஷன் வந்து பரப்பளவை குறிக்கிறது. முதல் ஆப்ஷன் மட்டும்தான் நீளத்தை குறிக்கிறது. அப்ப கண்ணை மூட்டு C = 1 போட்டுடலாம். C = 1 போடலாம். C = 1 எந்த ஆப்ஷன்ல இருக்குது? A = 3, C = 1 இருக்கும் ஆப்ஷன் 1. அது சரியான விடை. நீங்க மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியாமையே கூட நீங்க போட்டுடலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் தெரியாட்டி கூட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏக்கர், ஹெக்டேர், மீட்டர், ஸ்கொயர் மீட்டர் வருது. எல்லாமே பரப்பளவை குறிப்பது. அதாவது டபுள் ஸ்கொயர் வர்ற இது மீட்ரு ஒன்று தான் லென்த்தை குறிக்க, ஸ்கொயர் வராது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எது லென்த்தை குறிக்குதுன்னு பாருங்கள். 2, 3, 4 எல்லாமே ஸ்கொயர். பாரு 10.76 ஸ்கொயர் ஃபீட், அது ஸ்கொயர். இப்போ 4047 மீட்டர் ஸ்கொயர், அதுவும் ஸ்கொயர். 2.47 ஏக்கர், அதுவும் ஸ்கொயர். ஏக்கர்னாவே அது பரப்பளவு. அப்போ 1 தான் லென்த்து, 3.28 ஃபீட்டு. இந்த பக்கம் 1 தான் லென்த்து, 1 மீட்டர். அப்போ உங்களுக்கு கரெக்டாக 1 மீட்டருக்குள்ள 3.28 ஃபீட்டான்னு தெரியலன்னா கூட இதை வச்சு C = 1 போட்டுடலாம். C = 1 போட்டாவே வேற எதுவுமே தெரிய வேண்டியதில்லை. நல்லா பாருங்க, ஆப்ஷன்ல C = 1 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். வேற A = 3 கூட தெரிய வேண்டாம். C = 1 தெரிந்தாலே நமக்கு ஆன்சர் வந்தாச்சு. போட்டுட்டு டிக், ஐ மீன் அது அந்த இதை நம்ம கரெக்டாக அந்த ரவுண்டை இது பண்ணிவிட்டு டார்க்கன் பண்ணிட்டு நம்ம வந்துகிட்டே இருக்கலாம். இப்படி தான். பார்த்தீங்களா? வெரி குட். அடுத்தது தமிழ்நாட்டில், ஓகே இந்த கேள்வி பார்த்துக்கலாமா? தமிழ்நாட்டில் பறத்தல் விளையாட்டுக்கு ஏற்ற மலைச்சரிவுகளை கொண்டுள்ள மாவட்டம் எது? இது பார்க்குறக்கு சோஷியல் சமூக அறிவியல் கேள்வி மாதிரி தெரியுது. ஆனால் இது சயின்ஸில் வந்திருக்கு. என்னமோ பரவாயில்ல, விடுங்க. த டிஸ்ட்ரிக்ட் வித் ஜென்டில் ஸ்லோப்ஸ் விச் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் பாராகிளைடிங். அதாவது கொஞ்சம் மேடு பள்ளமாக, ரொம்பவே உயரமாக இல்லாமல் அப்படி இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க. வெள்ளூர் தான் சரியான விடை. வேலூர் என்பது சரியான விடை. ஓகே, எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க பேசுறதுனா டக்குன்னு ஆஃப் பண்ணிடும். பாரு, யாரோ ஒருத்தர் பாரு ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அப்பா பேசுறதெல்லாம் கேட்குது. அடுத்தது ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த குறியீடு எதை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஒரு பக்கம் பேட்டரி சார், பேட்டரி குறிக்குது. பேட்டரி குறிக்குது. ஏன் செல்ல குறிக்கல?
ஏன் செல்லை குறிக்கவில்லை? பேட்டரி கரெக்டான விடை. பேட்டரி என்பது சரியான விடை, ஒத்துக்கிறேன். ஏன் செல்லை குறிக்கலன்னு கேட்குறேன். ஆனா அதுல பிளஸ் மைனஸ் இருக்கு சார். ஆமாம், செல்லுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்குமே. சார் பேட்டரி மட்டும் தான் ஃபாரன்ஹீட்ல மெஷர் பண்ணும். அடப்பாவிங்க, ஃபேரனைட்லாம் சொல்லவே இல்லையே. நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க. இங்கே அங்கே ஒரு குறியீடு தான் கொடுத்துருக்கான். அந்த குறியீடு இங்கே பாரு, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு குறியீடு போடலாமா? இருங்க நான் போடுறேன் பாருங்க. ப்ளஸ் அப்புறம் ஒரு கோடு. எப்படிடா கோடு போடுறது? சே, இந்த கோடு போடவே எனக்கு தெரியாதே. சரி, ஒரு கோடு, பெரிய கோடு, அப்புறம் ஒரு குட்டி